ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டருக்கு அன்போடு வரவேற்கின்றோம். டாக்டர், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா, பருவத்தில் வருவது பரு. அது ஏன் அந்த பருவத்தில் வருவது பரு அப்படின்னு சொல்கிறோம்னா, இது குழந்தை பிறந்து தவழ்ந்து நடந்து ஓடி இதெல்லாம் ஹார்மோனல். இது அதே மாதிரி தான் ஒரு வயசில், அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் ஆணோ பெண்ணோ மேல் ஹார்மோனும் ஃபீமேல் ஹார்மோனும் ஒன்று போல் இருக்கும். ஒரு 10 வயசுக்கு மேலே ஒரு ஃபீமேலுக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு பெண்ணோட ஹார்மோன் அதிகமாகிடும், ஆணுக்கு ஆணோட ஹார்மோன் அதிகமாகிடும். இதில் இந்த ஆணோட ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எண்ணெய் சுரப்பிகளை கொஞ்சம் சீண்டி விடும். எண்ணெய் அதிகமாக சுரக்கும். இந்த எண்ணெய் சுரந்து வெளியே வர்ற அந்த டியூப்பில் ஏதாவது ஒரு அடப்பு, ஒன்று கிருமினாலேயோ தூசினாலேயோ நீங்கள் போடுற மேக்கப்னாலேயோ ஏதோ ஒன்று அடப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த எண்ணெய் வெளியே வர முடியாமல் திரும்ப பேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் திரும்ப போய் அந்த சுரப்பிக்குள்ளே போய் நின்று சுரப்பி பெருசாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெயும் ப்ரொடக்ஷன் இருக்குது, வெளியே வர முடியல. இந்த சுரப்பி வீங்கி 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 பின்னாடி பருவாக வந்துடுமா. நான் சொல்கிறது, பருவை பேசாமல் விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யாது. அதை நோண்டுறது, அமுக்கி பார்க்குறது, ரிசர்ச் பண்ணுறது, கிட்டார் வாசிக்கிறது, இதெல்லாம் இருந்தாலே பொதுவாக ஒரு ஏஜில் தானாகவே போயிடும். அந்த ஹார்மோனோட இது குறைஞ்சிரும். குறைஞ்ச பிறகு போயிடும். சில நேரம் அது ஸ்கார் வருது, தழும்புகள் வரும் அப்படின்னு நம்ம யோசித்தா வைத்தியம் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, 22-23 வயசுக்கு அப்புறமும் வருதுன்னா அதை கட்டாயம் ட்ரீட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நாயக்கூர்ல இருந்து பேசுறேன், தேனி மாவட்டம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். சொல்லடாமா. எனக்கு சார் 39 வயசு முடிஞ்சு 40 வயசு ஆரம்பமாகுது சார். சந்தோஷம். கண்ணுக்கு அடியில ஒரு ஐ பேக் மாதிரி ஒரு வீக்கம் எப்பயுமே ஒரு 2-3 மாசமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க சார். அதுக்கு முன்னாடி இல்ல. முன்னாடி எட்டாவது பீரியட் டைம் இல்லைன்னா ஜலதோஷம் பிடிக்கல மட்டும் அந்த வீக்கம் வரும் சார். அப்புறம் இருக்காது. ஆனா இப்ப பெர்மனண்டா ஒரு 3 months. உங்க அப்பா உங்க அம்மா யாருக்காவது இருக்காமா? அவங்களுக்குலாம் இல்லைங்க சார். சைனசைட்டிஸ் இருக்காமா உனக்கு? இல்லைங்க சார். அலர்ஜி இருக்கு? அலர்ஜி என்னன்னு சொல்லுதா, காலையில எந்திரிச்சுன்னு ரொம்ப வீங்கிட்டு சார், கொஞ்சம் லேசா வத்தும், சாயங்காலம்னே மறுபடியும் வீங்கிடுது. அம்மா, பொதுவா ஒன்றும் இல்லைம்மா. கண்ணுக்கு அடியில் வர்ற பாகி ஸ்வெல்லிங் நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோமா, அலர்ஜி சம்மந்தப்பட்டது. சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்தியாவில் 18% 22% பேருக்கு சைனசைட்டிஸ் இருக்குது. அப்போ சைனசைட்டிஸ் இருந்தால் வந்துடும். நம்ம ஊரில் காற்று சுத்தம் இல்லை, தண்ணி சுத்தம் இல்லை, சாப்பாடு சுத்தம் இல்லை. அப்போ அலர்ஜியும் போகாது. அலர்ஜினால் வரக்கூடிய இந்த வீக்கம் போகாது. கொஞ்சம் நீங்கள் டைட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி டைட்டனிங்னு இருக்குமா ஸ்கின்னில், அதை வச்சு டைட்டன் பண்ணால் ஓரளவுக்கு போயிடும்மா. பட் அலர்ஜி வந்தால் திரும்ப அந்த ஸ்வெல்லிங் வருமா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படலைன்னா அதோட வாழ்ந்து கற்றுக்கணுமா, ஒன்றும் இல்லை. நன்றிமா, நன்றி டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மேம், நாங்க அன்னூர்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. சொல்லுமா. சொல்லடாமா. எங்க பையனுக்கு 9 years ஆகுதுங்க சார். சரிம்மா. சார் அலர்ஜி மாதிரி மேல எல்லாம் தடிப்பா வந்துருதுங்க சார். சரிம்மா. சார் அந்த வரக்குள்ள உள்ளங்கால், உள்ளங்கை, நெஞ்செல்லாம். சரிம்மா. அம்மா, இந்த வியாதிக்கு பேரு அட்ரிகாரியா. தடிப்பா பட்டையா வருமா, சாட்டையா வரும், கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடும். இதுக்கு காரணம் சாப்பாடுல நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்களில் எதுலையோ ஒன்று அலர்ஜி ஆகுது. அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி அந்த அலர்ஜி அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்டு 4 மணி நேரத்தில் வருது, இப்போ நீங்கள் 12 மணிக்கு வருதுன்னா 8 மணிக்கு என்ன சாப்பிட்டோம்னு எழுதணும். இதை 4 நாளைக்கு 5 நாளைக்கு எழுதுனீங்கன்னா எது காமனாக இருக்குன்னு தெரியும். அதுதான் உங்களுக்கு அலர்ஜி. அந்த அலர்ஜியை விடணும். தேங்காய் அலர்ஜினா தேங்காவை விடணும். மாத்திரை செட்ஸ்ன்னு ஒரு மாத்திரை இருக்குது, இதை 6 மாதம் போடணும். 6 மாதம் கழித்து இந்த தேங்காய் அலர்ஜியை தேங்காவை வச்சே சரி பண்ணணும். அதாவது தேங்காவனோட எக்ஸ்ட்ராக்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல உள்ளே செலுத்தி உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டாந்துட்டோம்னா சரியாக போயிடும். இல்லை 6 மாதம் நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணலை, மாத்திரை வந்தால் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இது அலர்ஜிக் அட்ரிகாரியாக தோலில் வர்றது, கொஞ்ச நாள் கழித்து அலர்ஜிக் ஆஸ்மா ஆயிரும். இது உங்களோட சௌரியம். ஏன்னா எந்த பேஷண்ட்டுக்கு சொன்னாலும் 6 மாதம் வைத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டாக்டர் முட்டாளுமாங்க. ஒழுங்காக பண்ணுங்க, கண்ட்ரோல் ஆயிரும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாம்மா, சொல்லுங்கள் சார். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள். சார் பேஸ்ல வந்து கரும்புலி அதிகமாக வருது சார். அம்மா வந்துச்சு சார் ஃபர்ஸ்ட்டு. உங்கள் வயசு என்ன தம்பி? 20 சார். சரி, இப்போ கரும்புள்ளி போகணுமா அம்மையோட தழும்பு போகணுமா? அம்மையோட தைம்பு தான் சார். அம்மையோட தழும்பு வந்து குறைக்கத்தான் முடியும் தம்பி, கம்ப்ளீட்டாக போகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காஸ்மெட்டிக் சிகிச்சையில் எல்லாமே டெம்பரரின்னு நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அம்மையோட தழும்பு வந்து தோல்னோட கீழ்பாகத்தையும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா போகவே செய்யாது. நீங்கள் தலைகீழ்னாலும் போகாது, நான் தலைகீழ்னாலும் போகாது. மேல் பாகத்தில் மாத்திரம் இருந்தால் ஆயின்மெண்ட் போட்டு குறைச்சிடலாம். ஆயின்மெண்ட் வந்து ஸ்கார் ரிமூவருக்குன்னு நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, போட்டால் குறைஞ்சிரும். அது போட்டும் குறையாத பட்சத்தில் மைக்ரோ டெர்மபிரேஷன் பண்ணலாம், இல்லைன்னா டெர்மா ரோலர் பண்ணலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோடை சமன் பண்ணுறதுக்கு ரோடு ரோலர் பார்த்துருப்பீங்க. ரோடு மேலே அப்படி ஓடும், அப்படியே ரோடை சமன் பண்ணிக்கிட்டே வரும். அதை மாதிரி நாங்கள் ஒரு டைமண்ட் வச்சு லைட்டாக மேல் தோலை சுரண்டி விட்டுருவோம், தோல் வளரும். திரும்ப லைட்டாக சுரண்டி விடுவோம், திரும்ப வளரும். ஓரளவுக்குங்கிறது 100க்கு 100% முன்னாடி இருந்த ஸ்கின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அம்மை தெலும்பும் அதே மாதிரி தான், ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ரெகுலர் சிட்டிங் பண்ணுங்க, குறைஞ்சிரும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், எனக்கு வயசு 50 ஆகுது சார். வெரி குட். இந்த மேல் வகுத்துக்கு மேல கொஞ்சம் இந்த முடி வளருது சார். அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ண? பீரியட்ஸ் நின்னுட்டாமா? நின்னுச்சு சார். சரிம்மா. அம்மா, அதாவது இதுல 2 விதம்மா. ஒன்று வந்து சின்ன வயசுலேயே முடி முளைக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு, சில பெண்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே முளைக்கும். அதாவது நான் கிண்டலாக என்ன சொல்லுவேன், அம்மா நீ கொஞ்ச நாள் வீரபாண்டிய கட்டவுமன் ஆயிடுவோம்மா, மீசையும் தாடியும் வந்து ஜம்முன்னு ஆகி போயிடும், எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்கன்னு. என்ன பட் இது என்ன பேசிக்னாமா, ஹிருசிட்டிசம்னு பேர். ஆணை போல் பெண்ணுக்கு முடி முளைப்பது. ஆணோட ஹார்மோன் பெண்ணோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். பொதுவாக பிசிஓடி இருக்கும். பிசிஓடி இருந்தால் அதை க்யூர் பண்ணிட்டு இதை சரி பண்ணணும். உங்க வயசுக்கு 50 வயசுல வர்றது பிசிஓடினால வர்றது இல்ல. அந்த ஒரு பீரியட்ஸ் நின்னோடனே பெண்ணோட ஹார்மோன் குறைஞ்சு போயிடும். பெண்ணோட ஹார்மோன் குறைய ஆரம்பிச்சோன்னா நம்ம ஆண் மாதிரி மாற ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுமா, ஹெச்னில்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குமா, இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி அது மேல தடவணும். முடி இருக்கிற இடத்துல தலையில தடவிடாதீங்க, தலைமுடியெல்லாம் உழுந்து போயிடும். ஒன்று. ரெண்டாவது, இதை ஆரம்பிச்சுட்டு லேசர் பண்ணணும். டயோட் லேசர் மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு, அப்புறம் வருஷம் ஒரு தடவை ரெகுலராக பண்ணணுமா. இது வந்து லேசர் ஹேர் ரிடக்ஷன் ப்ரோக்ராம், ஹேர் ரிமூவல் ப்ரோக்ராம் இல்லை. கம்ப்ளீட்டாக போகாது, ஓரளவுக்கு கட்டுப்படுத்திடலாம். நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உதட்டுக்கு மேலே முடி வளருது, இதெல்லாம் பார்லர்லேயே இப்போல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான வசதிகள் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு கிளினிக்கில் ஒரு டாக்டரோடைய ஆலோசனையின் பேரில் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவதுமா, இதில் 2-3 விஷயங்கள்மா. லேசரை ஹேண்டில் பண்ண தெரியணும். லேசர் வந்துங்க டபுள் எட்ஜ்டு நைஃப் மாதிரி, கத்திக்கு 2 பாகம் இருக்கிற மாதிரி, இங்கிட்டும் வெட்டும் அங்கிட்டும் வெட்டும். லேசரில் கொஞ்சம் கூடுதலாக ஜூல்ஸ் வச்சுட்டோம், பொத்து போயிடும். ஸ்கின்னோட டைப்பு என்னங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. எனத்தையோ ஒரு இதில் பண்ணுவாங்க, 10 பேரில் 5 பேருக்கு நல்லா இருக்கும், 5 பேருக்கு பர்ன்ஸ் வந்துடும், இல்லை கருப்பாக்கி விட்டுருவாங்க. காம்ப்ளிகேஷன் வந்தால் கிணத்துக்குள்ளே உள்ற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தான். கிணத்துக்குள்ளே உளுந்துட்டா நீச்சல் தெரியணும். இந்த நீச்சலை யார் சொல்லிக் கொடுப்பா? டாக்டர் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் அதை என்ன பண்ணணும், என்ன பண்ணி ரிவர்ட் பண்ணணும், காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 2மே தெரிஞ்சால் தான் நல்லது. மினிமலாக பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்லரில் பண்ணுறது சீப்பாக இருக்குது, டாக்டர்கிட்ட பண்ணுறது காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு சின்ன தழும்பாயிருச்சு அப்படின்னா அந்த தழும்பை போக்குறதுக்கு மொத்த வைத்தியத்தினோட இதுவும் இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் முடிகிறது பூராமே அதில் செலவழிக்க வேண்டியதாகி போயிடும். கவனம். இது வந்து என்ன சார் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு எதிர்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ இப்படி தப்பாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. சலூன் அப்படின்னு போட்டுறாங்க, ஹேர் சலூன்னா முடியை நடுறாங்களாம், முடியை எடுக்கிறாங்களாம், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்கிறது ஒன்று தான், தப்பு வந்தால் என்ன செய்வீங்க, காம்ப்ளிகேஷன் வந்தால் என்ன செய்வீங்க அவங்களுக்கு தெரியாது.
அப்புறம் வந்ததுக்கப்புறம் மாட்டிடக்கூடாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கொடுங்கையூர்ல இருந்து பேசுறோம் மேடம். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுடாமா. சார், என் குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது சார். சரிம்மா. பாப்பாக்கு ரேஷஸ் மாதிரி வந்துடுச்சு உடம்புல. சரிம்மா. ஒரு 2 மந்த்தாவே அவனுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அவனுக்கு அது மாதிரி ரேஷஸ், இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு. இச்சிங் இப்போ ஓவரா ஆயிடுச்சு. பீடியாட்ரிஷியன் கிட்ட பார்த்தப்ப சாஃப்ட் கேல் ஒரு க்ரீம் கொடுத்திருந்தாங்க போட சொல்லி. சரிம்மா. அம்மா, உங்க அம்மா அப்பா, உனக்கு உன் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா யாருக்காவது ஆஸ்மா இருக்காமா? இல்ல சார், ஆனா பாப்பாக்கு வந்து இப்போ வீசிங் ப்ராப்ளம் வந்தது. அதான் இந்த இதெல்லாம் வீசிங்கோட சேர்ந்ததுமா. இதெல்லாம் வந்து 12 வயசு வரைக்கும் இருக்கத்தாம்மா செய்யும். நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேம்மா, கையில் வச்சுக்கோ, வந்தா போடு. இது 12 வயசு வரைக்கும் நீ தலைகள்னாலும் போகாது, நான் தலைகள்னாலும் போகாது. என்சிபி இந்த ஆயின்மெண்ட்டை கையில் வச்சுக்கோ, வந்தா போடு. ஏன்னா இந்த வீசிங் வந்துட்டாலே அதோட அசோசியேஷன் தான்மா இந்த அலர்ஜி. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், குட் மார்னிங். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மகாராஷ்டிரால இருந்து பேசுறேன் மேடம். நல்லதும்மா. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார், உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க கொடுக்குற அந்த ஸ்பீச். தேங்க்யூ. அப்புறம் சார், எனக்கு வந்து ஹேர் வந்து சீக்கிரம் ஸ்பிட்டன்ஸ் வந்துருது சார் ரெண்டுல. சரிம்மா. லாங்கா வளர மாட்டேங்குது. அதுக்கு அந்த எண்ணெய் தேய் இந்த எண்ணெய் தேய் 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஹேர் கட் பண்ணேன், அது இதுன்னு சொல்றாங்க. உண்மையான சொல்யூஷன் என்ன சார்? அதாவதுமா, பொதுவாக ஸ்பிளிட் எண்ட் வர்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா, ஹேர் வந்து 7 ஷீட்டு சேர்ந்ததுமா. அதாவது 7 சட்டை போட்டிருக்கிற ஒரு மனுஷனை நினச்சி பாருங்க. இது ஹேர்னோட ஸ்டம்ப் நடுவில் 7 சட்டை சுற்றி, இந்த 7 சட்டையில் ஏதாவது ஒரு சட்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை சட்டையினோட பட்டன் போயிருச்சு அப்படின்னா உள்ள கெமிக்கல் போக ஆரம்பிச்சிச்சுன்னா டேமேஜ் வந்துருமா. அதாவது முழுக்க கவர்டாக இருக்கிறதுக்கும் கவர்டு இல்லாததுக்கு இருக்கிற வித்தியாசம். இது வந்து பொதுவாக நியூட்ரிஷனல்மா. இந்த கீழே வளர்கிற முடி வந்து வெடிப்பு வர்றதெல்லாம் நியூட்ரிஷனல். பெண்கள் கரெக்டான டயட் எடுக்கிறது இல்லைம்மா. அதாவது ஒரு பக்கம் ஒன்று வெறும் சோறாக சாப்பிட்றதுமா, இல்லைன்னா ஒன்றுமே சாப்பிடாம சும்மா சுற்றுறதுமா. இது வந்துமா பேசிக்கலாக இந்த டேமேஜ் வந்து ஸ்கின்லேயும் வந்துடும், ஹேர்லேயும் வந்துடும், கண்ணுலேயும் வந்துடும், எல்லாத்துலேயும் வந்துடும். அப்போ பேலன்ஸ்டு டயட்னா என்னம்மா? ஒரு நாளைக்கு சாதாரண வேலைகள் இருக்கிறவங்க 1500லேருந்து 1800 கேலரி கண்டிப்பாக சாப்பிடணும். டயட்டிங் இருக்கிறவங்க 1200 கேலரியாவது சாப்பிடணும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகணும், லிவர் ஃபங்க்ஷன் ஆகணும், லங் ஃபங்க்ஷன் ஆகணும், தூங்கும்போது எல்லாம் ஓடணும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமே இருந்துட்டீங்க அப்படின்னா சத்து குறைஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருமா. சத்து குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னா இந்த வெடிப்பு வந்துடும். நீங்கம்மா பயோட்டின் 10 மில்லிகிராம் காலையில் 1 நைட்டு 1 3 மந்த்ஸ் போடுங்கம்மா. கூட சேர்த்து அயன் ப்ளஸ் ஜிங்க் மாத்திரை, ஜிங்கோஃபர், இதை போட்டிங்கன்னா குறைஞ்சிரும்மா. இது என்ன போட்டு சரியாகுமா, வேற எதையாவது தேய்ச்சா சரியாகுமா? ஆகுது இல்லை. நன்றிம்மா. டாக்டர், இப்போ நீங்க சொல்ற மாதிரி சப்ளிமெண்ட்ரியா இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலா உணவுகளிலேயே இந்த இரும்பு சத்தோ இல்ல கால்சியமோ கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. அதாவது எப்படின்னாமா, பால் நிறையா சாப்பிடணும், கால்சியம் வந்துடும். கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய். கீரை, பேர்ச்சம்பளம், எள்ளுருண்டை, நல்லெண்ணெய், இது 4மே முடிக்கு நல்ல மருந்துமா. அதையும் தாண்டி கருவேப்பிலை சட்னி. நம்ம சாப்பாடில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வகை சாப்பாடும், அதாவது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, எங்கே போனீங்கன்னாலும் இருக்கிறதுலே பேலன்ஸ்டு சாப்பாடு சவுத் இண்டியன் தாலி தான். இது வந்து ப்ரூவ்டு. ஏன் அந்த சவுத் இண்டியன் தாலி ப்ரூவ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார், ரசம், கூட்டு, தயிர் எல்லாம் சேர்ந்து வரும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கார்போஹைட்ரேட், ஒரு பக்கம் ப்ரோட்டீன், ஒரு பக்கம் ஃபேட் எல்லாம் வந்துடும். எல்லா மினரல்ஸும் கிடைக்கும். அதில் ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை அதிகம் சேர்க்குறவங்க நம்ம எல்லாரும் இந்த கருவேப்பிலையை போடுவோம். நான் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன சொல்லுவேன், கருவேப்பிலையை வதக்கியோ அவிச்சோ போடாமல் நேர கருவேப்பிலையை போட்டு சாப்பிட்டா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை துவையல், வெறும் கருவேப்பிலையை அப்படியே எடுத்து துவையல் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா முடி நரைக்கவும் செய்யாது, முடி உதிரவும் செய்யாது, அழகான முடி இருக்கும். தினம் கருவேப்பிலை ஒரு உருண்டை. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், நான் டாக்டர் கிட்ட பேசலாமா? தாராளமா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். சொல்லுமா. டாக்டர், என்னோட மாமாக்கு வந்து ஏஜ் 28 ஆகுது.
ஆனா அவருக்கு வந்து அப்பர் ஐலிட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு, இட்சஸ் மாதிரி இருக்கு டாக்டர். சரிம்மா, 2 ஐலிட்லயும் இருக்கா, ஒரு ஐலிட்ல இருக்காமா? 2 ஐலிட்லுமே இருக்கு சார். ஆனா என்னன்னா அவரு தூங்கி எழுந்தாச்சுன்னா காலையில ஆனா கண்ணை திறக்க முடியல, எரியுது அப்படின்னு கண்ணை சிமிட்டிட்டே இருக்காரு. சரிம்மா சரிம்மா. அம்மா இது வந்துமா தலையில் வர்ற பொடுகோட சேர்ந்ததுமா. அதாவது கண்ணு பட்டை, கண்ணோட இமைகள் அதுக்குள்ளே பூரா சின்ன சின்ன செதிலாக பொடி பொடியாக இருக்குமா. அரிப்பு வருமா, வீக்கமும் வரலாம். நீங்கள் என்ன செய்யணுமா, ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறோம்மா, GRM. இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் அவருக்கு தடவி விடுங்கம்மா, குறைஞ்சிரும்மா. போகும் வரும்மா, பட் ஆனால் கண்டிப்பாக குறைஞ்சிரும்மா. ஆனால் இது ரெகுலராக பண்ணணும்மா. இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் முடியெல்லாம் ஊந்து போயிரும் பருவு. முடி நிறைய கொட்டுது டாக்டர். இல்லை, நீங்கள் இதை ரெகுலர் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றிம்மா. டாக்டர், இப்போ சில நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. அதுவரை இணைந்திருங்கள் வேந்தர் டிவியுடன்.